அதே மாதிரி நான் நம்முடைய அறிவுத்திறனை வளர்ப்பதை பற்றி, படிப்பதை பற்றி சொன்னேன். எல்லா வகைகளிலையும் நம்முடைய அறிவுத்திறனை எந்த அளவுக்கு வளர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், பிரச்சனைகளுக்கு வழிகாட்ட முடியும். இல்லைன்னா அப்படியே முழிப்போம். சாதாரண பிரச்சனைகளுக்கு தலைவர்களே வழிகாட்டிட முடியும். பிரச்சனைகளாகும் பிரச்சனைகளுக்கு நாம் குழு கூடி விவாதிக்க வேண்டியது வரும். அதுதான் நம்ம கூட்டு செயல்பாடுன்னு சொல்கிறோம். இந்த கூட்டு செயல்பாடு என்பது இப்போ தோன்றியதல்ல, அநாதி காலத்திலே இருந்து தோன்றியது. மனிதர்கள் குலங்களாய் கணங்களாய் வாழ்ந்தபோது கணபதியின் தலைமையிலே இயங்கிய காலத்தில் இருந்து மனிதர்கள் கூட்டாக வாழ்ந்தார்கள், கூட்டாக செயல்பட்டார்கள். அந்த கூட்டு செயல்பாட்டினுடைய தொடர்ச்சி தான் நாம் வச்சிருக்கிறோம். ஏன் இதை வச்சிருக்கிறோம்? முதலாளிகளுக்குள், நிலப்பிரபுக்களுக்குள் கூட்டு செயல்பாடு தான் இருக்கு. ஒரே மாதிரி பேசுவாங்க. அம்பானியிலிருந்து உங்கள் மெட்ராஸில் இருக்கிற கிம்பானி வரைக்கும், இல்லையா? ஏனென்றால் முதலாளிகளும் நிலப்பிரபுக்களும் கூட்டாகத்தான் செயல்படுறான். மனிதர்கள் இயற்கையில் எதிர்த்து வாழும்போது வாழ்க்கை தேவையிலிருந்து கூட்டாக வாழ்ந்தார்கள். கனசபை கூடி விவாதிக்கும், எல்லோரும் கருத்துக்களை சொல்வார்கள். எல்லோருடைய கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்த்து கணபதி ஒரு முடிவை அறிவிப்பான், எல்லோரும் ஏற்கிற மாதிரி. இப்போ நம்ம கட்சி கமிட்டி கூட்டம் நடத்துகிறோம். தலைமை தோழருடைய பங்கென்ன? விவாதிக்கிற தோழருடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் காதிலே வாங்குகிற போது நமக்கு சரியான கருத்து வரும். சரியான கருத்து எதுன்னு பிடிபடும். அந்த கருத்தையும் அதில் வருகிற மிகச்சரியான கருத்தையும் எடுத்துக்கொண்டு இதுதான் முடிவு என்று நாம் பேசுகிறோம். அதான் சம்மிங் அப், தொகுப்புரை சொல்கிறோம், இல்லையா? கமிட்டியில் பல கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. தலைவர் தொகுப்புரை சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதுதான் முடிவாகிறோம். அதில் கூட 1-2 பேர் உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கல, நான் என் கருத்தில் தான் இருக்கேன்னு சொல்லுவான். அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். மெஜாரிட்டி முடிவுன்னு சொல்லி. அப்போது கூட்டு செயல்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை ஏன் சொல்கிறோம்னா, நம்முடைய எதிரிகள் கூட்டு செயல்பாட்டோடு இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் மேலிருந்து கீழே கட்டப்படுது? கீழே இருந்து ஏன் மேலே கட்டப்படலை? ஏனென்றால் சுரண்டுகிற முதலாளி வர்க்கங்களும் நிலப்பிரபுத்துவ வர்க்கங்களும் மேலிருந்து தான் அவர்கள் கீழே கட்டுகிறார்கள் தங்களுடைய ஆதரவு சக்திகளை. நீண்டகால தந்திரங்களையும் உடனடி தந்திரங்களையும் அவர்கள் மேலிருந்து தான் எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொடூரமான சுரண்டல் வர்க்கத்தை எதிர்ப்பதற்கு நாமும் மேலிருந்து தான் கீழே கட்டுறோம். அப்போ ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி லெனின் சொல்றாருன்னா, ஒரு மேடையில் நீங்கள் கச்சேரிகள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. இளையராஜா நிகழ்ச்சி, தேவா நிகழ்ச்சி, லட்சுமண் சுருதி, இவங்கெல்லாம்
ஒரு 30-40 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு வாத்தியங்கள் வச்சு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த டைரக்டர் சென்டரில் இருந்து கையில் ஒரு பிரம்பை வச்சு அல்லது கையை நீட்டி இப்படி நீட்டினான்னா வயலின் ஆரம்பிக்கும், இப்படி நீட்டினா அகாடின் ஆரம்பிக்கும், இப்படி நீட்டினா மிருதங்க அடிப்பான், இப்படி அடித்தா ட்ரம் வாசிக்கும், இப்படி அடித்தான்னா கிளாரினெட் வாசிப்பான். வெவ்வேறு இசைக்கருவிகள் இல்லை இயக்குவிக்கிறது யாரு? இந்த ஒருதன். இந்த இவனுடைய கையசைப்புக்கு ஏற்ப எல்லா இசைக்கருவிகளும் இணைந்து இசைக்கப்பட்டால் அருமையான ஒரு சங்கீதம் நமக்கு கிடைக்குது இல்லையா? பாடகர் எப்போ பாடணும்னு கை நீட்டுவான், அப்போ அவன் பாடுவான். கலை நிகழ்ச்சி ஒரு கோலாகலமாக பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியூற்றக்கூடியதாக அது இருக்கும். லெனின் என்ன சொல்கிறாருன்னா, தலைவனுக்கு அந்த குச்சி வச்சுக்கிட்டு நிற்கிறான் பாரு, அதாண்டா நீங்கிறார். உனக்கு கீழே வெவ்வேறு வாத்தியங்களை இசைக்கக்கூடியவர்கள், வெவ்வேறு இயக்கங்களை இயக்குவிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. எல்லோரும் எப்படி இயங்க வேண்டும், யார் யார் எப்போது இயங்க வேண்டும், எப்படியெல்லாம் இயங்க வேண்டும் என்பதை ஏக காலத்தில் இயக்குவிக்கும் திறன் படைத்தவனாகி தலைவன் இருக்கணும். இப்போ தான் விவசாய சங்கத்துக்காரங்க வந்து மண்டையை உடைச்சிட்டு போகிறாங்க. நீ வந்துட்டியா டைபிக்காரன்? டைபி எஸ்எஃப்ஐலாம் நாளை கழிச்சு வாங்கப்பா பேசும். இல்லை, நம்ம தலைமையாக இருக்கிறோம்னு சொன்னால் முதல் நம்முடைய கட்சியை அணிகள், கட்சி உறுப்பினர்கள் நம்மை நேசிக்கணும். நம்ம வரமாட்டோமா, நம்மளை பார்க்க மாட்டோமா, கொஞ்ச நேரம் அவர் தலைவர் பேசுகிறத கேட்க மாட்டோமான்னு ஏங்கணும், ஏங்கணும். அப்படிப்பட்ட அணுகுமுறைகளும் பழகுமுறைகளும் அறிவு முறைகளும் நம்மகிட்ட இருக்கணும். அதான் எங்களுக்கு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு. விபி சிந்தன் தான் எங்களுக்கு ஆசிரியர். விபிசி எங்கள் கல்லூரி நாட்கள்லேயே அவர் சொல்லுவார், ஏ பெருமாள், நீ ஒருத்தனோட 5 நிமிஷம் பேசினால் அந்த 5 நிமிஷத்தை கேட்டவன் ஆயுள் பரியந்தம் மறக்கக்கூடாது அப்படிம்பார். அப்படி பேசணும் பார். 50 வருஷத்துக்கு முந்தி கேட்டதை சொல்கிறேன். அவர் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவார். நாம் அந்த மாதிரி பேசுகிறோமா? தலைமை தாங்கிறவன் இல்லை, நம்ம வர்றவனு தெரிஞ்ச ஆளுங்க ஓடி ஒளிகிறான். வர்றான்டா வேற ஒன்றும் கேட்க மாட்டான். வசூல் பண்ணியா கோட்டா முடிச்சியான்னு தான் கேட்பான். வேற ஒன்றும் பேச மாட்டான். ஒன்றும் நடக்கலை, ஒளிஞ்சிக்கிருவோம். அப்படி இருக்கக்கூடாது. எந்திரங்களைப் போல தலைமை தோழர்கள் இயங்கக்கூடாது. வர்ற தோழரை வந்த உடனே வசூல் முடிச்சியா கோட்டா முடிச்சியான்னு கேட்கக்கூடாது. என்ன எப்படி இருக்குது, உன் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களே எப்படி இருக்காங்க, உன் பையனை காலேஜில் சேர்த்துட்டியா, சீட் கிடைச்சதா, அப்புறம் அங்கே இந்த தோழர்களே ஒரு தோழர் இறந்து போனாரே, அவங்க வீட்டில் இந்த இதெல்லாம் கருமாதியெல்லாம் முடிஞ்சதா, இந்த அவர் அந்த ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சா, இப்படி பல விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வை. நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாத, நான் 18 வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்தேன் பெரிய ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு.
தெரியுமா உங்களுக்கு? நான் இப்படியா பேசிக்கிட்டு இருப்பேன். அடுத்த ஆள் வருதுன்னு சொன்னால், தோழர் இந்த வசூல் பணமெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கோட்டாவை அடுத்த வாரம் முடிச்சிருவோம், இன்னும் வந்து 2000 ரூபா தான் பாக்கி அப்படின்ட்டு போயிடுவான். நீ போன உடனே இதை கேட்டீங்கன்னா, தலைவரோட பெரிய இளவு இதுதான், கப்பு வரும், வந்த உடனே இதைத்தானே கேட்குறான். சொல்கிறேன், ஒரு சின்ன, நான் சொல்கிறது சின்ன விஷயமா இருக்கலாம். நம்முடைய கட்சி அணிகளை நீ இன்ஸ்பயர் பண்ணாமல், ஈர்க்காமல், அவனுக்கு ஆதர்சம் உண்டாக்காமல், ஜனங்களுக்கு நீ ஆதர்சம் உண்டாக்க முடியாது. அதுக்கு சொல்கிறேன். சொல்லுவான் பாரு, இன்ஸ்பைரிங் லீடர், இன்ஸ்பைரிங் லீடர், இன்ஸ்பைரிங் லீடர்பான். இன்ஸ்பைரிங் லீடர்னா என்ன? ஈர்ப்பு சக்தி மிக்கவர், ஆதர்சம் மிகுந்த தலைவர்னு சொல்கிறது. ஈர்ப்பு, மக்களை காந்தம் போல கவர்ச்சித்து ஈர்க்கக்கூடியவர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ மக்களை ஈர்க்கிறது அப்புறம், உன்னுடைய கட்சி அணிகளை உன்னால் ஈர்க்க முடிகிறதா? அது வேணும். இவன் தான் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியவன், மக்களை ஈர்க்க வேண்டியவன். உன் பார்ட்டி மெம்பர், நீ லீடர்ஷிப். பார்ட்டி மெம்பரையே லெனின் சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொன்னால், எ பார்ட்டி மெம்பர் இஸ் தி லீடர் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மாசஸ்ங்கிறார். ஒரு கட்சி உறுப்பினர் என்பவன் ஆயிரக்கணக்கான ஜனங்களின் தலைவனாய் இருக்க வேண்டும்ங்கிறார். நம்ம இருக்கமா இல்லையாங்கிறது வேற விஷயம். இந்த கட்சி உறுப்பினர்களுக்கு நாம் தலைவர். இந்த தொழிலாளி வர்க்கத்திற்கு, இந்த மாதர் ரங்கத்திற்கு, இந்த விவசாய சங்கத்திற்கு, இவர்களுக்கெல்லாம் அப்படின்னா நம்ம ஒரு பிரைட்டா, வெளிச்சமா, பிரகாசமாக இருக்கணும். அதான் சீன தலைவர் மாசேத்துங் ஒரு கதை சொல்லுவார். என்ன கதை சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு பெரிய மலை இருந்தது. கிழவன் ஒருவன் அந்த மலையை ஒளியாலும் சுத்தியலாலும் உடைத்து கொண்டிருந்தான். தொடர்ந்து அந்த மலையை உடைத்து கொண்டே இருந்தான். வழியிலே போனவர்கள், வழிப்போக்கர்கள் கிழவனை பார்த்து, ஏ கிழவாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார்கள். கிழவன் சொன்னான், இந்த மலைக்கு பின்னாலே ஒரு வற்றாத ஜீவநதி ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் நிலங்களெல்லாம் வறண்டு கிடக்கிறது. இந்த மலையை மட்டும் நான் உடைத்து அப்புறப்படுத்தி விட்டால் அந்த ஜீவநதி எங்களுக்கு பாயும், எங்கள் பஞ்சமெல்லாம் தீரும் என்று கிழவன் சொன்னான். வழிப்போக்கர்கள் கிழவனை பார்த்து கெக்கலி கொட்டி சிரித்தார்கள். மலையோ பெரிது, நீயோ சாதாரண மனிதன். இவ்வளவு பெரிய மலையை உன்னால் எப்படி உடைக்க முடியும் என்று கிழவனை கேட்டார்கள். கிழவன் சொன்னான், நான் உயிரோடு இருக்கும் வரை நான் உடைப்பேன், எனக்கு பிறகு என் மகன் உடைப்பான், அதற்கு பிறகு என் பேரன்மார்கள் உடைப்பார்கள். என்றேனும் ஒரு நாள் நாங்கள் வென்றே தீருவோம். இந்த பிரம்மாண்ட மலைகள் பொடியாகும், இருமாந்த சிகரங்கள் தகரும் என்று கிழவன் சொன்னான். வழிப்போக்கர்கள் வாய்விட்டு சிரித்து விட்டு போனார்கள். இதை வானத்திலே இருந்து தேவதைகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். கிழவனுடைய நியாயமான லட்சியத்தையும் குறிக்கோளையும் பார்த்து, மக்கள் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய அபிமானத்தையும் பாசத்தையும் பார்த்து, தேவதைகள் மனங்குளிர்ந்து கீழே இறங்கி அந்த பெரிய மலையை தூக்கி அப்புறப்படுத்தி விட்டார்கள். புது வெள்ளம் பாய்ந்து வந்தது. இதை ஒரு மாசேத்துங் விளக்கம் சொல்றார்.
மாசியத்துங்க பேரை சொல்லிட்டுங்கிற அட்டுடி பண்ணி தர்றாங்க, அது வேற. நான் பழைய மாவோவை சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு சீன பழங்கதை. அந்த கிழவன் செய்த வேலையைத்தான் கம்யூனிஸ்டுகளாகிய நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிலப்பிரபுத்துவ மலை, ஏகாதிபத்திய மலைகள், முதலாளித்துவ மலைகளை நாம் உடைத்து கொண்டிருக்கிறோம். தேவதைகள் என்கிற பொதுமக்களுக்கு நம்முடைய லட்சியங்கள் தெரியுமானால், புரியுமானால், அவர்கள் களத்திலே இறங்கினால் இந்த பெருமலைகள் நொடியில் பொடியாகும். அந்த அளவுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய நாம் மக்களை வெல்லுவதற்கு முதலில் நாம் கட்சி அணிகளை வென்றாகணும். இந்த கூட்டு செயல்பாட்டை பற்றி பேசுகிற போதே தலைமை தோழர்களுக்கு இன்னொரு விஷயம் நினைவில் இருக்கணும். என்ன தெரியுமா? வரலாற்றில் தனி நபருக்கு இருக்கக்கூடிய பாத்திரம் முக்கியமான ஒரு விஷயம். பேசுறது நம்ம சொல்லுவோம், தனிநபர் என்ன தோழர், எல்லாம் கட்சி தான் தோழர், எல்லாம் கூட்டு செயல்பாடு தான் தோழர்னு. ஆனால் தனிநபருடைய பாத்திரத்தை நாம் நிராகரிக்கக்கூடாது. நல்ல ஆர்கனைசர், நல்ல பேச்சாளி, நல்ல எழுத்தாளி, நல்ல பாடகன், நல்ல நடிகன், போராட்டங்களின் போது முன்னாலே நிற்கிற தளபதி என்று வகைப்படுத்தி பார்த்தால் இந்த தனிநபர்கள் உங்களுக்கு தெரியும். இதை ஏன் சொல்றேன்னா, இந்த தனித்திறமை வாய்ந்த தோழர்களை நாம் திட்டமிட்டு வளர்க்கணும், அவர்களுடைய திறமைகளை வளர்க்கணும், அந்த தனிநபர் பாத்திரத்தை ஏற்கணும், அதை நிராகரிச்சிடக்கூடாது. போடா நீ போனான்னு ஒருத்தன் போடா. முரண்பட்டு பேசுகிற தோழர்களை கன்வின்ஸ் பண்ணுகிற, சரி செய்கிற அல்லது திருப்திப்படுத்துகிற திறன் நமக்கு இருக்கணும். நான் எவ்வளவோ பேசி பார்த்த தோழர், அந்த தோழர் கன்வின்ஸ் ஆகலை, போயிட்டார். உயர்ந்தபட்சம் நாம் முயற்சி பண்ணோம். அதற்கு நம்முடைய அறிவுத்திறனையும் தந்திரங்களையும் சாமர்த்தியங்களையும் உருவாக்கணும். மாறியிருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்ப நாம் மாற்றங்களை உள்வாங்கி புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் நம்ம கட்சி ஆளுக ஊர்வலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தி உண்டு கொடுத்தவர் மாடியிலே, உழைத்து கொடுத்தவர் வீதியிலேம்மா. அவன் மாடியில் 1500 ரூபா வாடகைக்கு குடியிருப்பான். ஆமாம், நாங்கள்லாம் ஒரு மதுரையில் ஒரு மாநாட்டு ஊர்வலத்துக்கு வந்தோம். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து பேரணியாக வந்தோம். வந்து அந்த சிம்மக்கல்லுக்கிட்ட நம்ம ஆளுக கோஷம் போட்டாங்க. எங்கள் அண்ணன் சம்சாரம் பிள்ளைகளெல்லாம் அப்போ 300 ரூபா வாடகை. அங்கேருந்து எட்டி பார்த்து சித்தப்பா போகிறாருன்னு சத்தம் போட்டுச்சு. என்னையை பார்த்து கையழைச்சிச்சுங்க. போனால் நான் முன்னாடி போயிட்டேன்னா பின்னாடி நம்ம ஆளு அடித்து அடியில். அப்புறம் மறுநாள் நான் போயிருந்தப்போ, சித்தப்பா நாங்கள் உங்கள் கட்சிக்கு வரவே மாட்டோம். என்னடான்னு கேட்டால், உண்டு கொளுத்தவர் மாடியிலேன்னு நாங்கள் எங்களை போய் சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் மதினி சொன்னான், எங்கள் மதினி, உங்கள் அண்ணன் வாங்குகிற சம்பளத்தில் நாங்கள் பிழைக்கிற பிழப்பு தெரியாது, உங்கள் ஆளுக்கு எங்களை கையை காட்டிட்டு போகிறான், உண்டு கொளுத்தவர். அதுக்கு பிறகு அதுக்கு கிளாஸ் நடத்தி நிறுத்துக்கடா சாமிகளா, இப்படியெல்லாம் போட்டு தொலைக்காதீங்க. இன்றைக்கு மாறி இருக்குது. மாறி இருக்கக்கூடிய
உலகச் சூழல்களை பற்றி பேசுகிறோம். நம்முடைய நாட்டு சூழலையும் சமூக சூழலையும் பார்க்கணும். அதே மாதிரி தனிநபர்களை தாக்கி பேசுகிறது இன்றைக்கி எல்லாம் மாறி இருக்கு. அந்த காலத்தில் பொதுக்கூட்டம்னா தரையில் தானே உட்காருவான், இப்போ சேர் போட்டால் தான் உட்காருவான் இல்லையா? மாறி இருக்குல்ல. மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். வகுப்பு எல்லாம் தரையில் தான், எல்லாமே தரை தான். பந்தி உட்கார்ந்து சாப்பிட்றதே தரையில் தான். 1962 நான் ஃபைனல் இயர் படிக்கிற போது விருதுநகர்கிட்ட ஒரு விவசாயிகள் மாநாடு நடந்துச்சு. சீனிவாசராவெல்லாம் வந்தார். அப்போ கட்சி ஒன்றா இருந்த காலத்தில் மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் போயிருந்தோம். போனால் விவசாயிகள் மாநாடு, பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. மத்தியானம் சாப்பாடு 3 மணிக்கு எல்லாம் வரிசையாக உட்கார்ந்தாங்க. குத்துக்கால் வச்சு தான் உட்காரணும்னாங்க. உட்கார்ந்தோம். கையை நீட்டினா பெரிய முடாக்களில் கூழ் கொண்டாந்து ஊற்றுனாங்க. அதுக்கு வெங்காயம், பச்சை வெங்காயம், மிதுக்க வத்தல், ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய், இவ்வளோ தான் வச்சாங்க. குடிச்சிட்டு எனக்கு இது குத்துக்கால் வச்சு ரொம்ப நேரம் உட்கார முடியல, சமணம் போட்டு உட்கார்ந்தேன். உலகநாதன் ஒரு தலைவர் வந்து, தோழர் குத்துக்காலில் வச்சு தான் உட்காரணும்னாரு. சரின்ட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு குடிச்சிட்டா. அப்புறம் நான் அவரை கேட்டேன், எதுக்கு குத்துக்கால் வச்சுன்னு? இதுன்னா வகுத்தை எரிக்கிறோம், சமணம் போட்டு குடித்தா நிறைய குடிச்சிருவியே. அதனால தான் குத்துக்கால் வச்சு உட்காரணும்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டு பழக்கமே, யாராவது விருந்தாளிக வந்தால் பசியாறிட்டு போங்கன்னு தான் சொல்லுவானே தவிர சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிற பழக்கம் கிடையாது. சாப்பாடுனா வயிறு நிறைய போடுறது, பசியாடுறதுன்னா ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு போகிறது. இதுதான் நம்ம பண்பாடு. இது தெரிஞ்சுக்கோங்க தோழர் அப்படின்னு எனக்கு சொன்னார். அப்போ இந்த கால தேச வர்த்தமானங்கள் மாறுவதை நாம் எல்லா வழியிலையும் புரிஞ்சுக்கிறோம். எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வந்துருச்சுல்ல. கிராமங்களில் அம்மி கொத்தலையா அம்மி, ஈயம் பூசலையா ஈயம், இப்படி ஒரு கூட்டமே அலையும். ஒன்றும் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வழி அனுப்ப வரவுங்க, அப்போ ஊருக்கு போய் காகிதம் போடுங்க, போனதும் காகிதம் போடுங்க. அப்புறம் எல்லாம் ஃபோன் பண்ணுங்கன்றான். இப்போ ஒருவேளை அப்படி சொல்கிறதில்ல, எல்லாம் செல்லில். ரயில் எங்கே போய்கிட்டு இருக்கு? விழுப்புரம் தாண்டிருச்சு. இன்னைக்கு நாமும் முதலாளித்துவத்தினுடைய அதிநவீன கண்டுபிடிப்பான செல்போன்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் முதலாளித்துவத்தின் அளவுக்கு நம்முடைய மூளையில், சிந்தனையில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா? செல்போன் போன்ற நவீன கருவிகளை இயக்குகிறோம். அந்த அளவுக்கு நம்மிடத்தில் நவீனமான சிந்தனைகள் வந்திருக்கிறதா? முதலாளித்துவ சிந்தனைகள் நமக்கு வரணும். என்னடா இப்படி சொல்றான்னு நினைக்கிறீங்களா? பெரும்பாலும் நம் சமூகத்தில் அடிமை சமுதாய கால சிந்தனைகளும் நிலப்பிரபுத்துவ சிந்தனைகளும் தான் நம்முடைய மண்டைகளில் இருக்கு. நவீன முதலாளித்துவ சிந்தனை வராமல் டைரக்டாக நம்ம சோசியலிச சிந்தனைக்கு போயிடுறோம். அதனால் முதலாளித்துவத்தினுடைய நெளிவு சுழிவுகளும் தந்திரங்களும் மந்திரங்களும் நமக்கு தெரியாமல் போயிடுது. மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, லெனின் என்ன சொல்லியிருக்காரு? நவீன முதலாளித்துவத்துக்கு பிறகுதான் சோசியலிசம் வரும். அதை மீறி சோசியலிசம் வந்தாலும் அது நிற்காது. மங்கோலியாவை சோசியலிச நாடுன்னா அவன் இன்னும் ஆடு மாடுகளையும் ஒட்டகத்தையும் மேய்ச்சிக்கிட்டு தர்றான். நிலப்பிரபுத்துவமே வரல, முதலாளித்துவமே வரல, அவன்கிட்ட எப்படி சோசியலிசம் வரும்? ரிவர்ஸில் போயிடுச்சு. இப்போ சீனாவில் ஒரு சோதனை நடத்துகிறாங்க.
நவீன முதலாளித்துவத்தை கட்டுவதுங்கிற சோதனையை அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போது முதலாளித்துவ சிந்தனைகளையும் முதலாளித்துவ தந்திரோபாயங்களையும் நாம் உள்வாங்கணும். முதலாளித்துவம் என்றால் அது வெறும் சுரண்டல் மட்டும் நடத்துறதில்ல. முதலாளித்துவம் என்றால் விஞ்ஞானம், முதலாளித்துவம் என்றால் நவீன தொழில்நுட்பம், நவீன கருவிகள், நவீன சாதனங்கள், நவீன உற்பத்தி முறைகள், நவீன புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். இவைகளை உள்வாங்குறதுக்கு நமக்கு தெரியணும். இல்லைன்னா 50 வருஷத்துக்கு முந்தினதையே நான் பேசிக்கிட்டே இருப்பேன், 30 வருஷத்துக்கு முந்தினையே நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க, 20 வருஷத்துக்கு முந்தினையே இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார். புதிய தலைமுறைகளை நம்மால் புரிந்து அவர்களை இழுக்க முடியல. ஒரு தலைமுறைங்கிறதே 15 வருஷம் தான் சொல்கிறான் கணக்கில். 100 வருஷம் ஒரு ஓடி போச்சுன்னா 6 தலைமுறைங்கிறான். புதிய தலைமுறைகள் வந்துக்கிட்டே இருக்கு. புதிய கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு, புதிய அறிவுகள் வந்துக்கிட்டு இருக்குது, புதிய கல்வி முறைகள் வந்துக்கிட்டு இருக்குது, புதிய புதிய புத்தகங்களும் புதிய புதிய விஷயங்களும் புதிய புதிய ஞானங்களும் வந்து கொண்டே இருக்கு. சொல் புதிது, சுவை புதிது என்று. இவைகளை நாம் உள்வாங்கணும். அப்போ தான் நம்ம புதிய தலைமுறைகளை வென்றெடுக்க முடியும். புதிய தலைமுறைகள் மத்தியிலே நாம் கவர்ச்சிகரமாக பேசி நவீன விஷயங்களை சொல்லி அவர்களை நம் பக்கம் ஈர்க்க முடியும். புதிய புதிய விஷயங்களை. இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? டைபி கால் வர மாட்டேங்கிறான், எஸ்எஃப்ஐ கால் வர மாட்டேங்கிறான், இளைஞர்களே வர மாட்டேங்கிறாங்க தோழர், புதிய இளைஞர்கள் வர மாட்டேங்கிறாங்க தோழர். இதானே பேசுகிறோம். அல்லது வேறு வழி இல்லாமல் ஊழியர்கள் தேவை இருக்குது, ரிட்டையர்டான தோழர் ராஜேந்திரன் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னா வந்துரு, முட்டு கொடுக்கணும். அவங்களும் 30-40 வருஷம் அந்த இயக்கத்தில் அரங்கத்தில் இயங்கி வேலை செஞ்சுட்டு அப்புறம் திரும்ப கட்சியில் வந்து எஞ்சிய காலத்தை ஓட்டும். இது பாராட்ட தகுந்த விஷயம் என்பது வேறு. நான் அவங்களுக்கே சொல்லுவேன், ரிட்டையர்ட் ஆகிட்டா சும்மா வீட்டில் படுத்துருந்தேன்னா சீக்கிரம் செத்துருவேன், ஒழுங்காக கட்சி வேலையை செஞ்சுக்கிட்டே இரு, அப்போ தான் கூட கொஞ்சம் இருப்பேன்னு சொல்லுவேன். நான் நீண்ட காலத்துக்கு இருக்கணும்னா தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருறாம. அப்போது இதில் தலைமை தோழர்களுக்கு பழைய தோழர்களையும் புதிய தோழர்களையும் இணைக்க தெரியணும். அது ஒரு பெரிய மந்திர வித்தை, அது லேசானதுன்னு நினைக்காது. பழைய தோழர்கள் பழைய விஷயங்களையே பேசிகிட்டு இருப்பான். அந்த காலத்தில் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிம்பான். அந்த வார்த்தையை கேட்டாலே இந்த இளைஞனுக்கு பிடிக்காது. ஏன்னா நாங்கள்லாம் 59-60களில் மாணவ பருவத்தில் இந்த கட்சிக்கு வர்றபோது அப்போ சில பேர் இருப்பாங்க. தொடர் 1948 நாங்கள் ரயிலை குண்டு வச்சோம், போஸ்ட் ஆஃபீஸை குண்டு வச்சு தீ வச்சோம், தண்டவாளத்தை வந்து ஒரு 7 அடி பிடுங்கி போட்டோம், இப்படியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுடைய தியாகத்தை மதித்து, அவனுக்கு அதுக்கு மேலே தெரியாது, எழுத படிக்க தெரியாத காலத்தில் இருந்தவன், அப்படி கட்சி வாழ்க்கையை நடத்தினவங்க. அப்போது கட்சி என்ன சொல்லுதுன்னா, பழமையின் அனுபவங்களும் புதுமையின் வீரியமும் வேகமும் இணையணும்னு சொல்லுது. அப்போ தான் ஒரு கட்சி உண்மையான இயங்கியல் கட்சியாக இருக்க முடியும்.
கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரிஸ்டாட்டில் வீட்டுக்கு ஒரு நாள் அவனுடைய நண்பன் வந்தான். எத்தனை வருஷம் கழிச்சுன்னா 40 வருஷம் கழிச்சு. இவன் 2 பேரும் பிளேட்டோ கிட்ட ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. பால்யகால சிநேகிதனை பார்த்த உடனே அரிஸ்டாட்டிலுக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. அவன் ஆற தழுவி வரவேற்று விருந்து கொடுத்து, விருந்தினுடைய முடிவில் கடைசியாக ஒரு ஆப்பிள் எடுத்து, ஒரு பளபளப்பான கத்தி எடுத்து அந்த ஆப்பிளை வெட்டி அவனுக்கு கொடுப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக. அவன் இந்த கத்தியை பார்த்து, டேய் அரிஸ்டோ, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன் வீட்டில் பார்த்தா அதே கத்தி தானடா இது, அந்த பளபளப்பு குறையாமல் இருக்கே அப்படின்னு அவன் கேட்பான். அப்போ இவன் சொல்லுவான், அரிஸ்டாட்டில், கத்தி அதே பழைய கத்தி தான், ஆனால் ஒரு 7-8 தடவை பிடி மாற்றிட்டேன். ஒரு 7-8 தடவை இந்த கத்தியை கொல்லனிடத்திலே கொடுத்து காய்ச்சி தோய்ச்சி தீட்டி பதமாக்கியிருக்கிறேன். இது அதே பழைய கத்தி தான், ஆனால் புது கத்தி. இது புது கத்தி தான், ஆனால் பழைய கத்தி. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இலக்கியத்தில் பழம் புதுசு புது பழசு அப்படின்பாங்க. இந்த இரண்டும் பழமையும் புதுமையும் இணைந்து கொண்டு செலுத்துவதில் தலைமைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. பழைய வயதான தலைவர் என்றால் புதிய இளைஞர்களை தலைமைக்கு கொண்டு வர்றதில் அவர் இருக்கணும். புதிய இளம் தலைவர் என்றால் பழைய தலைவர்களை அரவணைத்து செல்வதில் அவர் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவன் பூரா ஒரு கோஷ்டி ஆயிடுவான், இவன் பூரா ஒரு கோஷ்டி ஆயிடுவான். அதே மாதிரி தோழர்களைப் போல உறவு, தோழமை உறவை போல உலகத்தில் எந்த உறவும் கிடையாது. ஏன் தோழருங்கிறான்? ஏன் அண்ணன்னு கூப்பிடக்கூடாதா? தம்பி மச்சான்னு கூப்பிடக்கூடாதா? உறவுகளில் புலி கூட தன் குட்டியை நேசிக்குது, ஆடு கூடத்தான் குட்டியை நேசிக்குது, கோழி கூடத்தான் குஞ்சுகளை நேசிக்குது, பருந்துகளை தூக்கிட்டு போயிடாமல் பாதுகாக்குது. மனிதர்களுக்குள் எத்தனையோ உறவுகள் இருக்குது, குடும்ப உறவுகள், லௌகிக உறவுகள் எல்லாம். ஆனால் இரத்த கலப்பே இல்லாத லட்சியத்தில் ஒருமைப்பாடு கொண்ட வர்க்க பாசம்தான் தோழமை என்று நாம் சொல்கிறோம். அந்த தோழமையில் ஒருவருக்காக நாம் உயிரை கொடுப்போம். உயிரினும் மேலானவைகள் ஏதேனும் இருக்குமானால் அதையும் கொடுப்போம். அப்படிப்பட்ட தோழமை உறவு என்பது தோழர்களுக்குள்ளே இருக்கணும். தலைமை தோழர்களுக்குள்ளேயும் இருக்கணும். தலைமை தோழர்கள் கீழ்மட்டத்திலையும் அதை வளர்க்கணும். கட்சி உறுப்பினர்களுடைய பிரச்சனைகளை அனுதாபத்தோடு கேட்பது, ஆதரவோடு கேட்பது, அவர்களுக்கு உதவிகள் செய்வது, வழிகாட்டுவது, பிரச்சனைகள் வந்தால் தீர்வு காண்பது, அவர்களுடைய குடும்பத்தாரோடு உற்றார் உறவினரோடு நாமும் நல்ல உறவோடு இருப்பது. அவர்கள் நான் எஸ்ஏ பெருமாள் மச்சானுங்க, எங்கள் உங்கள் கட்சியில் இருக்கார்ல, அவங்க சித்தப்பா தான் நான், அவங்க அண்ணன் மகன் தான் நான், அப்படியெல்லாம் பேச கேட்குறீங்களா நீங்கள்? அதுதான் தோழமை பாசம் என்பது.
குடும்பங்களில் நம்முடைய தோழரின் பிள்ளைகளும் புதிய தலைமுறைகளையும் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் அந்த நெருக்கம் என்பது இருக்கணும் தலைமை தோழர்களுக்கு. தலைவர் அந்த கட்சி உறுப்பினரை மட்டும் ஈர்த்தா போதாது, அவனுடைய மனைவி, பிள்ளை குட்டிகள் எல்லோரையும் ஈர்க்கணும். நம்ம அப்பா இருக்கிற கட்சி நல்ல கட்சி அப்படின்னு நம்ம நினைக்கணும். மனைவியும் குழந்தைகளும் இவரோட தொலையட்டும், இந்த கட்சி உங்களுக்கெல்லாம் வேணாம்டா, நல்லா படித்து கிடிச்சு வாங்க. இது இருக்குல்ல, இதுவும் இருக்கு. அது எதிலிருந்து வருது? நம்முடைய தலைமை குறைபாட்டினால் வருகிறது. அப்போ தலைமை தோழர்களுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் அந்த நெருக்கம் என்பது இருக்கணும். அது இல்லாமல் தலைமை ஆட்டம் போட்டுத்தானே சோவியத் யூனியன் கவுந்துச்சு. அந்த ஆட்சி விழுகிற போது கட்சி மெம்பர்களெல்லாம் சேர்ந்து கோவிந்தா போட்டான். அதே மாதிரி நம்முடைய தோழர்கள், தலைமை தோழர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், முகஸ்துதிகளுக்கு மயங்கக்கூடாது. நம்ம முகத்துக்கு நேரம் வந்து, தோழர் உங்களை மாதிரி யாரும் செய்ய முடியாது தோழர், அப்படி இப்படி இப்படின்னு பேசுவான். நிச்சயமாக அப்படி பேசுகிறவன் ஒரு நாள் உனக்கு முதுகுக்கு பின்னாடி இவனெல்லாம் தலைவன், சனியன் தொலைய மாட்டேங்கிறான், இவனை எவனாவது வெட்டி வெட்டி பொலி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசுவான். அதனால் முகஸ்துதிகளுக்கும் மயங்கக்கூடாது, நிந்தனைகளை கண்டும் பின்வாங்கக்கூடாது. முகஸ்துதிகளும் நிந்தாஸ்துதிகளும் மாறி மாறி வரும். அதில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி தலைமை தோழர்கள் கீழுள்ள தோழர்களை நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டுமானால் அவர்களை மனமுவந்து பாராட்ட தெரியணும். உனக்கு சபாஷ், பொதுக்கூட்டத்தில் நல்லா பேசுனீங்க தோழர், நல்லா பேசுனீங்க, அந்த அந்த பாயிண்டெல்லாம் நல்லா பேசுனீங்க, ஆனால் அந்த இதெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, இது ரெண்டையும் சொல்ல தெரியணும் உனக்கு. அப்போ தான் அவனுக்கு ஒரு உற்சாகம் வரும். பரவாயில்ல, நம்ம தலைவர் பாராட்டுறாரு, இன்னும் பேசணும், பேச படிக்கணும். மனமும் வந்து பாராட்ட தெரியணும், அதுக்கு பிறகு விமர்சனம் சொல்லணும். ஆனால் நமக்கு என்ன பழக்கம்னா, முதலாவது விஷயமே தெரியாது, இரண்டாவது மட்டும்தான் பட்டாக்கத்திய உருவி போடும். அதுதான் கட்சியினுடைய ஆரோக்கியத்தையும் தோழர்களுடைய மனோநிலைகளையுமே கெடுக்கிறது. அதுதான் நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க தோழர். முந்தா நாள் ஆர்ப்பாட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கீங்க, நிதி வசூலும் நல்லா நடத்தியிருக்கீங்க. ஆனால் இந்த இந்த தவறுகளெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் அழகில்ல, கரெக்ட் பண்ணிக்க அப்படி சொல்லணும். அந்த மாதிரியாக நாம் விமர்சன கலையை பயன்படுத்துகிறோமான்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை தென்சென்னையில் அது இருக்குமானால் நான் பாராட்டுவேன். அது வரணும். அதில் தான் நமக்கு
மிகுந்த கவனம் என்பது இருக்கணும். தோழர்களை, ஒரு தோழரை உருவாக்குறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபடுறோம்? எத்தனை வருஷத்தில் ஒரு தோழன் உருவாகிறான்? அல்லது நாம் எத்தனை வருஷத்தில் ஒரு தலைவராக வர்றோம்? அப்போ அந்த தவறுகளை நாம் விமர்சித்து சரி செய்வதற்கு, அவர்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பதற்கு கடைசி வரைக்கும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் தரணும், முயற்சிக்கணும். போட்டு தள்ளிட்டு போயிடக்கூடாது. அப்போ அதே மாதிரி கட்சியினுடைய நிலைப்பாடுகளை நாம் சரிவர புரிஞ்சுக்கிறோம். கட்சியினுடைய தத்துவார்த்த நிலைப்பாடுகள், கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை, அவ்வப்போது ஏற்படக்கூடிய மாறுதல்களை நாம் புரிஞ்சுக்கணும். தேர்தல்களில் வண்டி போய்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு பக்கம் டேர்ன் ஆகும். சில பேர் ஐயோ அப்பான்னு கத்துவான், இப்படி திரும்புகிற போது மேலே காலில் விழுந்து. என்ன தோழர், டிஎம்கே ஆதரிக்கிறோம், ஏடிஎம்கே ஆதரிக்கிறோம், இதே போல பார்த்தானா? சரி, தனியாக நின்று பார்ப்போம். நீ சொல்கிற இல்லை, கம்பத்தில் நின்று பார்ப்போம், புதுக்கோட்டையில் நின்று பார்ப்போம், அல்லது என்ன உங்கள் மயிலாப்பூரா? எங்கள் அண்ணன் எம்ஆர் அப்பன் என்னான்னு மயிலா. ஆமாம், 2100 ஓட்டு தான் தோழர், 2300 ஓட்டு அப்படின்ன உடனே தனியாக நிற்கணும், வீரியமாக பேசணும். புறவும் ஐயோ நம்ம கதி இதுதானா அப்படின்பா. இப்போ இல்லை, அந்த 68 காலங்களெல்லாம் பல தோழர்கள் தேர்தல்களையே நம்ம பங்கெடுக்கக்கூடாது தோழர், நம்மளை இந்த ஜனங்க மதிக்கலை தோழர், நம்மளே புரட்சி பண்ணுவோம் தோழர். அப்படி அதுக்கு பிறகுதான் இப்படி தேர்தலில் நிற்க வேணாம்னு சொல்லவன் அவன் போயிட்டான். அப்புறம் வந்தவன் பூரா தேர்தலில் தனியாக நில்லுன்னு. நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் என்ன தெரியுமா, தேர்தல்களையே பங்கெடுக்கக்கூடாதுன்னு சொன்னான் பாருங்கள் நம்ம கிளை செயலாளர், இடை கமிட்டி தலைவர்கள். அவன்தான் என்ன எங்கள் தாலுகாவுக்கு நிதியளிப்பு கூட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ வாங்கி கொடுக்கறது, குறைஞ்சா போய் மாவட்ட செயலாளர் கவனிக்கவே மாட்டேங்கிற எங்களுக்கு, இந்த அவனுக்கெல்லாம் அந்த தாலுகாவுக்கெல்லாம் கொடுத்துருக்கியே, அந்த இடை கமிட்டியெல்லாம் நடத்தியிருக்கான் அப்படின்பான். ஏண்டா நீ தானே தேர்தலே நிற்கக்கூடாது, எம்எல்ஏ எம்பியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு இப்போ எம்எல்ஏ கேட்குறீங்க. அது அப்போ சொன்னால் ஜனங்க அதை தானே மதிக்கிறான், ஒரு எம்எல்ஏ வந்தா அப்படிங்கிறான். இன்றைய முதலாளித்துவ கலாச்சாரம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். எப்படி அவனுடைய முதலாளித்துவ கவர்ச்சியும் அவனுடைய ஈர்ப்பும் அவனுடைய லஞ்சமும் ஊழலும், பல ஆண்டுகள் கட்சியில் இருந்தவனை கூட 42 வருஷம் இருந்த கோவிந்தசாமியை காசும் பணமும் சுகபோகங்களும் உருட்டுதில்ல. ஏன்ட்ட ஒரு சிபிஐக்காரன் சொன்னான், என்ன தோழரே உங்கள் கட்சியிலேருந்து இப்படியெல்லாம் போகிறாங்களேன்னு. நேற்று அவங்கள்ட்ட சொன்னேன், கொஞ்சம் சிவபுண்ணியம் போகிறான் நாமடான்னு. சுயநலத்துக்கு ஏது எல்லை அது. அப்போ இவைகளெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும்.